எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ யூஎஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அதேமாதிரி போன வீக் என்ன நினச்சதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுமாதிரி போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் தான். அதுமாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் அரௌண்ட் 14,428 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதுமாதிரி போன வீக்கில் வந்து ஓவரால் இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியாவும் பிரேக் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதையுமே பார்க்கணும். ஓவரால் இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியாவும் பிரேக் ஆகிருக்கு. அதுவும் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் டே கேண்டில் வைக்கல. ஆனால் 4 ஹவர்ஸில் வச்சிருந்தாலே பெரும்பாலான மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்ஸ் மேலே ஒரு சின்ன மேலே கரெக்ஷன் போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து ரீசெண்ட் ஐடியம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு ரீசெண்ட் ஐடியம் வந்து அரௌண்ட் இந்த ரேஞ்ச் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஐடியம் கீழே இருந்த ஐடியம் இப்போ இங்கே வந்திருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ரீசெண்ட் ஐடியம். ஆனால் இதில் வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் ஆயிருச்சு. ஆனால் டே கேண்டில் அவங்க க்ளோஸ் வைக்கல. ஆனால் 4 ஹவர்ஸில் வச்சாலே பெரும்பாலும் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் தான். டேயில் வைக்கலங்கிறதுக்காக நம்ம உடனே ட்ரேடு க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கேருந்து செல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த இம்பல்ஸ் இப்போ இதில் ஒரு ஐடியம் இருக்குது. இந்த 4 ஹவர்ஸ் இம்பல்ஸை அவங்க பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்தா நம்ம இங்கேருந்து செல் எடுக்கணும். இல்லைன்னா மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு உடனே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து வருவாங்க, இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீகரெக்ஷன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எதுக்காக மேலே போகிறதுக்கு காரணம் இருக்கும்? மார்க்கெட் வந்து யாருனே ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக மேலே இந்த 2 பிஓஎஸ்ல இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்திருந்தா கூட இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கும் ஒரு கரெக்ஷன் பேஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அரௌண்ட் இந்த இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸாக கூட மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரைக்கும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற இதுலேயும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிடணும். இந்த கிட்டத்தட்ட இந்த ரீடெஸ்ட் ஏரியா அதே மாதிரி இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பக்கத்தில் தான் ஒரே பாயிண்ட் ஆஃப் தான் மீட் ஆகுது. அதனால இந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செல் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா என்ன செய்வாங்க, ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணுற மாதிரி வந்து ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் பண்ணி 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுத்துட்டு கூட இங்கேருந்து ஒரு என்கல்ஃபிங் கொடுத்துட்டு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரேடிங் கொஞ்சம் பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இந்த இந்த இடத்துல மார்க்கெட் என்னனாலும் அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு கீழே கண்டிப்பாக நம்ம வைக்கணும். அதேமாரி இந்த இடத்துக்கு வரும்போது கன்ஃபர்மேஷன் பார்த்து 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். 1 ஹவரோ 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனோ பார்க்கக்கூடாது. 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்த்து தான் அந்த இடத்துல ட்ரேட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதனால இந்த வீக் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரேடிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க. ஆனால் மார்க்கெட் ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் போச்சு. இந்த இம்பல்ஸுக்கு அது இந்த ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் போகலாம் அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் பேஸ் தான் போகுது. அதே மாதிரி மார்க்கெட் இந்த இம்பல்ஸுக்கு கூட ஒரு கரெக்ஷன் பேஸும் கொடுக்கலாம். ஏன்னா ஓவரால் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் ஏரியா வந்திருக்கு. அதனால் மேபி கரெக்ஷன் பேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்தே ஒரு 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட நம்ம இதுலேருந்தே ஒரு பை ட்ரேட் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மார்க்கெட் கீழே கன்ஃபர்மேஷன் இப்போ கீழே இது வரைக்கும் வருது, 4 ஹவர்ஸ் ஐடியம் வரைக்கும் வருது. 4 ஹவர்ஸ் ஐடியம் இதுதான், அது கிடையாது. 4 ஹவர்ஸ் ஐடியம் கன்ஃபர்மேஷன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 4 ஹவர்ஸ் ஐடியம் கீழே இருக்கு, மேலே அது கிடையாது. ஏன்னா இது வந்து மைனர், இதுதான் இந்த இம்பல்ஸ் வந்து இந்த 4 ஹவர்ஸ் இது வந்து மைனர் தான், மேஜர் கிடையாது. ஆனால் 4 ஹவர்ஸ் மேஜர் ஐடியம் கீழே இருக்கு. நீங்கள் அதையுமே நம்ம இது வாட்ச் பண்ணிக்கிடணும். இதுதான் 4 ஹவர்ஸ் ஐடியம். அப்போ இங்கே இது பிரேக் ஆயிடுச்சு, நான் இதுலேருந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. 4 ஹவர்ஸ் மேஜர் ஐடியம் இதில் இருக்கு கீழே, அரௌண்ட் 16,421 இந்த ரேஞ்ச் தான் மேஜர் ஐடியம் 4 ஹவர்ஸோடது. இப்போ இந்த இம்பல்ஸு கூட இப்போ மார்க்கெட் எதுக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னா மேபி இந்த இம்பல்ஸு கூட ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்கலாம். இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுத்து கூட அவங்க மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகலாம். அதுமாதிரி இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கன்ஃபர்மேஷனை பார்த்து முக்கியமாக 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். எதுக்காண்டி 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா மற்ற 1 ஹவரோ 15 மினிட்ஸோ சில டைமில் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஏன்னா 4 ஹவர்ஸ் மேஜர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ மேபி கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல ட்ரேடிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம எடுக்கணும். அதேமாதிரி இந்த 2 பிஓஎஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மேபி இந்த மார்க்கெட் இந்த 2 பிஓஎஸ்லேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், அப் ட்ரெண்ட் கிடையாது. அது என்றைக்குமே மறந்துடக்கூடாது. மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு. 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் போனதுனால 4 ஹவர்ஸ் ஐடிஎம்க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அதுலேருந்து பை எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 3 வீக் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதே டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. அந்த 4 ஹவர்ஸ் ஐடியாவும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு நல்ல கேண்டில் என்கல்ஃபிங் பார்த்து நம்ம அதுலேருந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கலாம்.
இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்திருந்தா கூட கண்டிப்பா 4 ஹார்ஸ் ஐடியாவும் பிரேக் பண்ணணும். இப்ப இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துட்டு அப்படின்னா கூட ஒரு 4 ஹார்ஸ் ஐடியம் பிரேக் பண்ண பிறகு தான் நம்ம இதுல இருந்து பார்த்து ஒரு ரிகர்ஷன் பார்த்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கணும். அதையுமே நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடணும். 4 ஹார்ஸ் ஐடியம் பிரேக் பண்ணுது. அப்ப இங்க இருந்து ஒரு ரீகரெக்ஷன் பார்த்து நம்ம செல் எடுக்கணும். 4 ஹார்ஸ் ஐடியம் பிரேக் பண்ணாதான் செல் எடுக்கணும். போய் 15 மினிட்ஸோ 1 ஹவரோ பார்த்து போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது மாதிரி என்கல்ஃபிங்கை பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்கல்ஃபிங் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்த பிறகு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் என்னைக்குமே ஸ்ட்ரக்சர் பிரேக் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு என்கல்ஃபிங்கை பார்த்துட்டு நம்ம அதுல இருந்து செல் எடுக்கணும். என்கல்ஃபிங் இப்போ ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்காமலே இப்போ என்கல்ஃபிங்கை பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அது மாதிரி அதெல்லாம் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஒரு ரேஞ்ச் அவங்க ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுத்துட்டு உடனே வெளியே வந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு தான் அந்த இது கரெக்டாக இருக்கும் ஒரு என்கல்ஃபிங்கை பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு. நம்ம மார்க்கெட் நமக்கு என்ன மார்க்கெட் அந்த அளவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நம்ம என்கல்ஃபிங்கை பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்கணும். 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அது கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு தான் என்கல்ஃபிங் பார்க்கணும். 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்காமலே நம்ம போய் என்கல்ஃபிங் பார்க்கக்கூடாது. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். இப்போ இதுல ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்காமலே மார்க்கெட் இதுல இருந்து ஒரு பைக் உள்ள என்கல்ஃபிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல போகுது. இப்போ அங்க இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா 4 ஹவர்ஸ் ஐடிஎம் எடுத்த பிறகு அதுல இருந்து தான் ஒரு செல்லுக்குள்ள என்கல்ஃபிங் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் வந்து கரண்டா இப்போதைக்கு அப் ட்ரெண்ட். ஆனா ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அது 4 ஹவர்ஸும் டேயோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே டவுன் ட்ரெண்ட். அதனால இந்த இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் ட்ரேட் எடுக்கணும். அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து அது மாதிரி முக்கியமா ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் எடுக்காதுங்க. ஒரு ஒரு ரேஞ்சுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. ஏன் நிறைய இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கூட போய் டார்கெட் அடிக்கும். பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குன்னு ஒரு 4 தடவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை ஒரு 10 பாயிண்ட் கீழே வச்சிருவீங்க. இப்போ எல்லாருமே ஸ்டாப் லாஸ் இப்போ உங்களுக்கு நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டியும் இருக்கு. 4 ஹவர்ஸ் ஐடிஎம் கீழே தான் எல்லாருமே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் இல்லை ஒரு 100 பாயிண்ட் கீழே வச்சிருந்தீங்கனாலே ஸ்டாப் லாஸ் வர கிட்ட வந்துட்டு கூட மார்க்கெட் நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதனால பெரும்பாலும் இன்ஸ்டியூஷன் ஆர்டர் எல்லாமே இதுக்கு கீழே வச்சிருப்பாங்க. இதுல இருந்து ஒரு இப்போ இந்த இடத்த வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து ஒரு 50 பிப்ஸ் கீழே இன்ஸ்டியூஷன் ஆர்டர் வச்சிருப்பாங்க. நம்ம அதுல இருந்து ஒரு 50 பிப்ஸ் கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம். ஏன்னா இன்ஸ்டியூஷன் கீழே வரது கீழே அவங்களுக்கு வந்தா அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால பெரும்பாலும் அவங்களுக்கு மார்க்கெட்டை இது கீழே வரதுக்கு விட மாட்டாங்க. வருவாங்க இது வரைக்கும் லிக்விட் சேவ் பண்ணிட்டு மேலே எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இதுல ஸ்டாப் லாஸ் வச்சவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டார்கெட் அடிக்கிற காரணம் அதனாலதான். ஸ்டாப் லாஸ் எல்லாமே கரெக்டா அந்த இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் ஐடிஎம் இருக்குன்னா அந்த ஐடிஎம்க்கு கீழே கரெக்டா கொண்டு ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஒரு பாயிண்ட் கூட வித்தியாசம் இருக்காது. சிலவங்க கொண்டு ஸ்டாப் லாஸ் வைக்காது. அப்படி வைக்கக்கூடாது. அதுல இருந்து ஒரு 100 பிப்ஸ் தள்ளி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டார்கெட் வந்து அதிகமாவே போறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்றேன். நிறைய நேரம் நானுமே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நிறைய இடத்துல அப்படி வாங்கியிருக்கேன். ஸ்டாப் லாஸை கொண்டு கிட்ட கொண்டு வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போய் டார்கெட் அடிக்கும். அதுவும் நம்ம நேரத்துக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டல் அடுத்த 4 ஹவர்ஸ் கேண்டலே மேலே போய் டார்கெட்ல போய் நிற்கும். அதனால 4 ஐடிஎம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து ஒரு 100 பிப்ஸ் கீழே வைங்க. 100 பிப்ஸ் இல்லை 200 பிப்ஸ் தாராளமா கீழே நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் மார்ஜின் வச்சு ட்ரேட் எடுங்க. அது மாதிரி ஸ்டாப் லாஸ் சப்போஸ் மார்ஜின் கம்மியா இருந்துச்சுன்னா லாட் சைஸை குறைச்சிருங்க. லாட் சைஸை குறைச்சிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க லாட் சைஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸை அதுக்கேற்ற மாதிரி ஒரு 200 பிப்ஸ் கீழே நீங்க வைங்க. டார்கெட் கண்டிப்பா நமக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மாதிரி சப்போஸ் இந்த இடத்துல 4 ஹவர்ஸ் கேண்டில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனா கூட ரிவர்ஸ்ல போகும்போது நம்ம ஒரு அந்த பை ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு என்கல்ஃபிங் பார்த்து கூட நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம். ஓரளவுக்கு மார்ஜின் நம்ம ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணலாம். என்ன ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறையா இருக்க போகுது அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் வந்து கரண்டா வந்து அப் ட்ரெண்ட் தான். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.